ஸோ இந்த மூணோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஃபிசிக்கல். எமோஷனல் ப்ளஸ் மென்டல் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் இஸ் ஈக்குவல் டு ஃபிசிக்கல். ஸோ இது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இது பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுறோம், இது பார்த்துட்டு நம்ம ப்ளேம் பண்ணுறோம். ஏன்னா சேஞ்ச் பண்ண வேண்டியது உள்ளுக்குள்ள, வெளியில கிடையாது. உள்ளுக்குள்ள சேஞ்ச் பண்ணாதான் வெளியில மாறும். நம்ம தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே டேஸ்ட் கூட இருக்கும். தோசை போட்டதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் எங்கே பண்ணணும்? மாவுல பண்ணணும். அங்கே இருக்கிற லாஜிக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வந்தது, டாக்டர் கிட்ட போனீங்க, டாக்டர் என்ன சொல்லுவார்? சாக்லேட் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, ஒரு லிஸ்ட்டு அவர்கிட்ட லிஸ்ட் இருக்கு. ஓகே, சாப்பிடாம இருந்தா போயிடுவான், மறந்து சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டா அது ஒரு கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ப்ராப்ளம் நீங்க மெயின்டைன் பண்ணுமா இல்ல ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணுமா, கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுமா? அப்போ அந்த ப்ராப்ளம்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது எங்க இருக்கு? அந்த ப்ரோக்ராம் எங்க இருக்கு? நம்ம உள்ள இருக்கு. ஸோ எமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல்ல தான் சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ் எப்போ நீங்க கரெக்ட் பண்ணீங்களோ பிசிக்கல் ஆட்டோமேட்டிக்கா மாறி போயிடும். அந்த லெவல்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ்ன்றது எதனால இன்க்ரீஸ் ஆகும்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், கசப்பான ஒரு அனுபவங்கள், அது நம்ம மைண்ட்ல போட்டுக்கிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உட்காரோம். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உட்கார அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பிரச்சனை, ஒரு வாட்டி நடந்த ஒரு பிரச்சனை 1000 வாட்டி யோசிக்கிறதுனால நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு ப்ரோக்ராமா போய் உட்காரோம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்டு வந்து அந்த அன்னைக்கு நடந்த ஒரு கசப்பான ஒரு சந்தர்ப்பம் சும்மா நோண்டாலே போதும், நீங்க அப்படியே சினிமா மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, சீரியல் மாதிரி. ஸோ நீங்கள் அந்த எமோஷனல்ல இருக்கிற அந்த ஒரு அந்த சந்தர்ப்பம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் மறக்க முடியல. உள்ள அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது ரன் ஆகிட்டே இருக்கும், எப்பவுமே ஆக்டிவ்ல தான் இருக்கும். ஒரு சோல்ஜர் ஒரு நாட்டுக்கு எங்கே ஒரு வார் வந்த எப்போ வருமோ தெரியாது, ஆனால் வார் வரதுக்கு என்ன பண்ணுவோம், அவர் ரெடியே இருப்பான். அதே மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டில் கூட அந்த கசப்பான சந்தர்ப்பம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெடியாக ஓடிக்கிட்டே இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.